பொதுக்கூட்டத்தினுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அக்கா கனிமொழி என்மின் சோமு அவர்களே, மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் மக்கள் தொண்டன் அண்ணன் தாமு அந்தரசன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவர்களுடைய செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் சிறந்த மருத்துவர் என்னுடைய அன்பு சகோதரி கனிமொழி என்மின் சோமு அவர்களே, நம்முடைய தொகுதியினுடைய பார்வையாளர் என்னுடைய அன்பு தங்கை பத்மபிரியா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு கூட சட்டமன்றம் நடந்தது. எதிர்கட்சி தலைவர் 2:15 மணிக்கு பேச ஆரம்பித்தார். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 5:45 வரை பேசியிருந்தார். என்ன பேசுறாருன்னா, இந்த தொடர்ந்து 4 வருஷமா என்ன பேசுவாரோ அதை தான் தொடர்ந்து பேசியிருந்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இதுதான் இந்த விஷயம் பேசிக்கிறாரு. இதுக்கு பல வாட்டி நம்ம பதில் சொல்லியாச்சு. இந்த நாட்டு குடிச்சவராக இருந்தா நீங்க தானே. இந்த போதைப் பொருளும் அதிகமானது யார் காரணம்? போன 10 வருஷம் ஆட்சியில் நீ ஒழுங்கா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஒழுங்கா தான் இருக்கும். ஒன்னொன்று மட்டும் சொல்றேன்னு கேட்டுங்க, நீங்க இந்த கஞ்சா நம்ம நாட்டில் தான் அது தடை போட்டுருக்கோம். மற்ற மாநிலங்களில் எங்கேயுமே கஞ்சா இருந்தால் தடை கிடையாது. ஒரு நாளைக்கு சென்னைக்கு வரவங்க மட்டும் எவ்வளோ பேர் வரும் தெரியுமா? வடநாட்டிலேருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 பேர் வந்து இறங்குறான். வரவெல்லாம் ஆளுக்கு 2 கிலோ 1 கிலோ எடுத்து வரான். நாம முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் வந்து கட்டுப்பாடு எவ்வளோ அடக்கணுமோ அதுக்கு நாங்கள் வேண்டிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீ போன 10 வருஷத்துல எடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்து ஒழுங்கா இருந்திருக்கும். நீ யோகியமால பேச உன் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது? அதுல மாநில சுயாட்சியை மலர உண்மையான கூட்டாட்சி ஒன்றியத்தில் உருவாக்கப்படும் என்பதும் நம்ம கழக தலைவர் அவர்கள் பேசினாங்க. இந்த 5 முழக்கங்கள் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழர் அவர் கலைஞர் கொடுத்தாங்க. அந்த முழக்கங்களை முதல்ல சொல்றேன். எதற்காக அந்த முழக்கங்களை இங்க நான் முன்வைக்கிறேன்னா, அந்த முழக்கங்களுக்கு ஏற்றாற் போல் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி